December 19th, Friday. Today's Gospel. Do not be afraid, Zechariah. Your wife Elizabeth will bear you a son, and you shall name him John. Samson or John, it is God's choice. In the birth of both, we see the grace of God at work from the beginning. The so-called barren trees bear fruit. One would be consecrated to God, and the other will go before the Lord to prepare his ways. The beauty of these two births and upbringing is that God has a plan for those two men. Each one of us has to discover the design and dream of God for us. God has a special purpose for creating us. Our births are not just accidents. They are part of God's grand plan for the whole humanity. Jesus wants to use our hands and our hearts to fulfill his plans. Are we ready for that? ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். தனியான காலமும் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எதற்கு? நான் தனியாக தவிப்பது எதற்கு? நான் விழுகின்ற நேரம் என்னை உன் தோளில் சுமப்பது நீயே. வருந்தி நான் அழுகின்ற வேளை என் கண்ணீரை துடைப்பதும் நீயே. கனி தரும் சோலையில் என்னை நடத்தி உன் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பதும் நீயே. வாழ்வும் வளமும் நீயே, தாழ்வும் தளவும் நீயே. நீயே நீயே, நினைவெல்லாம் நீயே. ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரத்தான். சிம்சோனின் பிறப்பு முன் அறிவிக்கப்படுகிறது. என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும், கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் தலைவரை, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்திருப்பார். தலைவராகிய ஆண்டவரே, உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன். உமக்கே உரிய நீதிமுறையை புகழ்ந்துரைப்பேன். கடவுளை, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனிவரும் நாட்களிலும் உம் வேத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, உமது மீட்பை எடுத்துரைக்கும். Alleluia, alleluia, alleluia.
தாமதம் செய்யாதேயும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மகிமை. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சார்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்போது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு சக்கரையா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, சக்கரையா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயேல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் என்றார். நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவளாயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும் பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு. He will make ready for the Lord a people prepared. லூக்கா 1:17. ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, திருவருகை காலம் நம்மை கிறிஸ்துவை நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கின்ற காலம். அதற்கான தயாரிப்புகளை நாம் செய்கின்றோம். ஆனால் பாருங்கள், உலகம் முழுவதும் இந்த வெளி ஆர்ப்பாட்டத்திலே பல வகையான நுகர்வோர் தன்மையிலே அதிகமாக கரிசனமும் அதிகமாக கவனமும் கொடுப்பதை பார்க்கிறோம். நவம்பர் மாதத்திலேயே
கிறிஸ்மஸ் விழாவுக்கான தயாரிப்புகள் பெரிய பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், மால்ஸ் இவைகளில் பார்க்கலாம். பெரிய கிறிஸ்மஸ் மரம், அலங்கார விளக்குகள், பல வகையான ஜோடனைகள், இவைகளெல்லாம் கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு மக்களை தங்கள் கடைகளுக்கும் வணிகத் தளங்களுக்கும் ஈர்க்கின்ற ஒரு முயற்சி. ஆனால் இறைவன் விரும்புவது நம்முடைய உள்ளங்களை என்பதை மறத்தலாகாது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல் வேண்டும். ஒரு அருமையான ஆன்மீக அறிஞர், God became incarnate in order that God may be born in the soul and the soul be born in God. கடவுள் மனிதனானது நம்முடைய உள்ளத்தில் அவர் தன்னுடைய பிரசன்னத்தை கொடுக்க, இந்த ஆன்மாவானது இறைவனுள் பிறக்க. ஆக இதைத்தான் இப்பொழுதெல்லாம் born again Christians என்று சொல்கிறார்கள். born again Christians என்று சொன்னால் ஏற்கனவே ஞானஸ்நானம் வாங்கி அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஆனால் அதில் எந்த விதமான ஒரு மாற்றமோ அல்லது எந்த விதமான ஒரு அடையாளமோ இல்லாத வகையில் ஏனோ தானோ என்று இருப்பது, பெயரளவில் கிறிஸ்தவனாக இருப்பது. எப்பொழுது இறைவன் அவர்களை தொடுகிறாரோ, அந்த தொடுதல் என்கின்ற அனுபவத்தை பெற்ற பிறகு அவர்கள் பழைய மனிதர்களாக இல்லாமல் புதிய மனிதர்களாக உருவாகிறார்கள். அவர்கள்தான் born again Christians. இன்றைக்கும் அப்படித்தான் நிறைய பேர் ஞாயிறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அந்த ஞாயிறு கிறிஸ்தவர்கள் கூட எத்தனை சதவிகிதம் என்பது ஒரு கேள்விக்குறி. ஞாயிறு திருப்பலிக்கு வராமல் இருப்பவர்கள், எத்தகைய வழிபாடுகளிலும் பங்கேற்காமல் இருப்பவர்கள், ஏதோ கடமைக்கு வருடத்துக்கு ஒரு முறை வேளாங்கண்ணிக்கு சென்று விட்டால் கடமை முடிந்ததென இருப்பவர்கள் ஏராளம். இவர்கள் எல்லாம் தொடப்படாமல் இருக்கிறார்கள் இறைவனுடைய அருள் ஆசீர். அப்படியே பூசைக்கு வந்தாங்க அப்படின்னா கூட அங்கெங்கேயாவது வெளியில உட்கார்ந்து என்ன சொல்லப்படுகிறது என்று பாதி கேட்டு பாதி பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கமெண்ட் அடிச்சுக்கிட்டு அல்லது வெறுமனே பேசிக்கொண்டு இருப்பது, இவர்களை எல்லாம் இறைவன் இன்னும் தொடவில்லை. இறைவன் தொடவில்லை என்றால் அவருடைய தப்பு அல்ல. இறைவன் என்னை தொடவில்லையா, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அல்ல. நீர் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஓடையிலே ஆற்றிலே பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் படுகையிலே இருக்கக்கூடிய கூழாங்கல்லை எடுத்து உடைத்து பார்த்தால் உள்ளே கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது. அதனால் தண்ணீர் மீது தப்பா? ஈரத்தை உள்வாங்க முடியாமல் இருக்கின்ற கடினத்தன்மை. ஆகவே இறைவன் என் உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நான் இறைவனுள் சங்கமமாக வேண்டும் என்ற கருத்து இந்த திருவருகை காலத்தில் மிக முக்கியமானது. The Lord will be your everlasting light and your days of mourning shall be ended. ஏசாயா 60:20. ஆண்டவரே உனக்கு என்றும் உள்ள ஒளியாக இருப்பார், உன் கண்ணீரின் நாட்கள் ஒளிந்து போம். இனி துயரமில்லை, இனி உன் வாழ்வில் துன்பமில்லை. இறைவனே உன் கண்ணீரை துடைப்பார்.
உன் வாழ்வு மகிழ்ச்சியானதாக இருக்கும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். செய்க தவம், செய்க தவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். எப்படி? இயேசு சொல்லியிருக்கிறார், ஆண்டவரே, இந்த பேயை ஏன் எங்களால் ஓட்ட முடியவில்லை? உம்முடைய வார்த்தையை கேட்டு ஓடிவிட்டன. நீர் எங்களுக்கு வல்லமை கொடுத்தீர். ஆனால் எந்த வல்லமையை பயன்படுத்தி பார்த்தோம், இந்த பேய் ஓடவில்லை. இந்த பேயை ஓட்டுவதற்கு ஜெபமும் தவமும் ஒருத்தல் உபவாசமும் வேண்டும். நான் ஏற்கனவே அடிக்கடி இந்த டிராக்குலா கதை சொல்வேன். இந்த டிராக்குலா படங்களை எடுத்த சமயம் 70 75 ஆண்டுகள். அப்பொழுது இந்த டிராக்குலா வருகிறது என்றால் சிலுவை சின்னத்தை காட்டினால் ஓடிவிடும். அப்படியே சிலுவை இல்லாவிட்டால் கூட 2 குச்சியை எடுத்து, ஏதாவது ஒரு குச்சியை எடுத்து சிலுவை அடையாளத்தை காட்டினால் ஓடிவிடும். சிலுவையை கண்டால் அது பயம். அதன் பிறகு 80க்கு பிறகு எடுத்த திரைப்படங்களிலே அந்த டிராக்குலா பேய் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த பாட்சாலாம் என்கிட்ட பழிக்காது. உன்கிட்ட விசுவாசம் இருந்தா நான் ஓடுவேனே தவிர வெறுமனே சிலுவையை காட்டினா நான் ஓட மாட்டேன் அப்படின்னு பேய் சொல்லும். திரைப்படங்களில் வந்த உண்மை. யதார்த்தம் என்ன? உன்னுடைய உள்ளத்தில் விசுவாசம் இல்லை, வெறும் சடங்குகள். சிலுவையை காட்டினா நான் ஓடிடுவேனா? ஓட மாட்டேன். அதே போன்றுதான் அன்று அப்போஸ்தலர்கள் ஓட்டிய பொழுது, உங்களுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன், உங்களிடம் ஜெபம் தபம் இவைகள் எல்லாம் குறைவு. ஆண்டவர் வல்லமை நிறைந்தவரே இரவு முழுவதும் ஜெபித்தார், காலையில் கருக்களில் ஜெபித்தார். ஆக செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை பெறலாம், எய்தலாம். Faith is a free assent to the whole truth that God has revealed. கேட்டது நீ பெற்றிடுவாய், ஐயமில்லை, கேடில்லை, தெய்வமுண்டு, வெற்றி உண்டு. எதை நீ கேட்கின்றாயோ அதை நீ பெறுவாய். எப்பொழுது? அந்த தெய்வத்திடம் உன்னுடைய சரணாகதி, உன்னுடைய விசுவாசம் முழுமையாக இருத்தல் வேண்டும். பொழுதால் இருப்போம், செபிப்போம். Heavenly Father, give us true faith and love to celebrate the mystery of God made man. அன்பான விண்ணக தேவன் மனுவுருவான அன்பின் விழாவை தகுதியுடன் கொண்டாடவும், அன்பு தெய்வத்தை உள்ளத்திலும் இல்லத்திலும் வரவேற்கவும் வரமருளும். ஆண்டவராய் இயேசுவே வாரும். கம் லார்ட் ஜீசஸ் மாரநாதா. எம் உள்ளத்தில் உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருப்பதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால் ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். தனியாக தாகம் என் மீது உனக்கு, தனியாக தவிப்பது எதற்கு? நான் தனியாக தவிப்பது எதற்கு? ஒருபோதும் மனமாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாத வரம் தான். துவண்டு நான் விழுகின்ற நேரம், என்னை உன் தோளில் சுமப்பது நீ. அழுங்கி நான் அழுகின்ற வேளை, என் கண்ணீரை துடை
பாதையில் என்னை நடத்தி உன் கண்ணுக்குள் என்னை வைத்து காப்பதும் நீயே, வாழும் வளமும் நீயே, தாழும் தளமும் நீயே, நீயே நீயே நினைவெல்லாம் நீயே, ஒருபோதும் மறவாத இறைவா, உன்னை ஒரு நாளும் பிரியாதவன். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசை பெறுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ், மரியே வாழ்க.